முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என்னை சரணடைந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே திருச்செந்தூர்லேருந்து உன்னை ஆசீர்வதித்து இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியுள்ளேன். ஆறு மனமே ஆறுன்ற மாதிரி உன் மனசை ஆறுதல் படுத்தி உனக்கான தேறுதலை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களையும் கொடுப்பதற்காக தான் இந்த ஆறுங்கிற எண்ணையே நான் தொட சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் அதிசயத்தை செய்வேன் என் செல்வமே. அது மட்டுமல்ல, இத்தனை நாளாக எது நடக்கலான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாயோ அது அனைத்தையும் நடத்தி கொடுக்கும்படியும் ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் வரவழைக்க போகிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். அந்த தீபம் இனி உன் வாழ்க்கையின் இருளை அகற்றிவிடும். நீ போகும் பாதையெல்லாம் எப்போதும் நீ நம்பிக்கையோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உனக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன். வாழ்க்கை என்பது ஒரு நதி போலதான். நதி நீர் எப்படி மலை உச்சியிலிருந்து பாஞ்சு கீழே விழுந்து பாலைவனங்களை எல்லாம் தாடி காடுகளை கடந்து கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேருமோ அதே போலதான் உன் வாழ்க்கை பயணங்களின் தொடர்ச்சியும். சில சமயம் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கும், சில சமயம் அலைகள் கொண்டதாகவும் சுழல்வதாகவும் புரட்டி போடுவதாகவும் தலைகீழாக கவிழ்ப்பதாகவும் பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நதியை எப்படி சமுத்திரம் காப்பாத்துதோ அதே போல இந்த முருகன் நானும் உன்னை காப்பாற்றி என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். இப்போது உன் மனசுல பல கேள்விகள் இருப்பது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு கண்ணீர், ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்னு நீ யோசிப்பது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யவே நான் முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன். இப்போது நீ சந்திக்கிற இந்த சோதனைகளும் கஷ்டமும் இது எல்லாமே உன்னை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் மனசை தூய்மைப்படுத்தும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு துன்பமும் உன் வாழ்க்கையை வலுப்படுத்தும். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உழைப்பு ரொம்ப முக்கியமே செல்வமே. உழைப்பு இல்லாட்டினா ஆசைகள் வீணாக போய்விடும். அதனால் உழைப்போடு கூடிய ஆசைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு மலர்ந்த புஷ்பம் போல மனம் பரப்ப தயாராகு. எப்போதும் நீ எதை செஞ்சாலும் அது நல்லதுக்காகவும் நன்மைக்காகவும் மட்டுமே இருக்கணுமே தவிர உழைப்பும் முயற்சியும் கொண்டதாக இருக்கணுமே தவிர அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்குமாக இருக்கவே கூடாது. எப்படி ஒரு விதை மண்ணுக்குள் புதஞ்சாலும் கொஞ்ச நாள் கழித்து முளைச்சி மரமாக வருமோ அதே போல இப்போது நீ தோற்று போனாலும் கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் எழுந்து நிச்சு வாழணும் என் செல்வமே. உன் உள்ளத்தில் துணிவையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கிற உன் அப்பன் முருகன் நானே. புயல் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உன் மனசை நீ எந்த அளவுக்கு துணிவோடு தைரியத்தோடு வச்சுக்கிறாயோ அந்த அளவுக்கு சோதனைகள் உன்னை விட்டு விலகி போகும். வாழ்க்கையில் சோதனைகளோ பிரச்சனைகளோ வரும்போது நீ தளர்ந்து போக வேண்டாம். முருகான்னு என கூப்பிட்டினா உன் இதயத்தை வலிமையடைய செய்து நரம்புகளில் துணிவை கொடுத்து உனக்கான வெற்றியை நானே உருவாக்குவேன். உன் வாழ்க்கையின் அர்த்தம் உன்னுடைய அன்பில் மட்டும்தான் இருக்கிறது. நீ மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கும்போது அந்த அன்பே உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கும். நீ மற்றவங்களுக்கு சிரிப்பை கொடுக்கும்போது அந்த சிரிப்பே உன் உள்ளத்தில் அழகானதாக மாறும் மலரும். நீ பிறருக்கு உதவி செய்தால் அந்த உதவி உன் பாதையில் ஒளியாக மாறும் என் செல்வமே. சில சமயங்களில் நீ தனிமையில் இருக்கிறத நானும் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் நீ எப்போது தனிமையில் இருந்தாலும் உடனே நான் ஓடி வந்து உன் பக்கத்தில் உட்கார்றத நீ கவனிச்சு பாரு. நீ எப்போ சிரித்தாலும் இந்த முருகன் நானும் சிரித்த வண்ணமாகவே இருப்பேன். நீ கவலைப்படும் போதும் அழுகும் போதும் நான் தானே உன்னை தாங்கி பிடிக்கிறேன். நீ எப்போது எங்கே நடந்து போனாலும் என்னுடன் உன்னை பரிபூரணமாக பின்தொடருதுன்றதை மறந்துட வேணாம். உன் மனசுக்கு தேவையான தைரியத்தையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். இனிமே என் செல்லப்பிள்ளையான உன்னால் அனைத்தையும் வெற்றிகரமாக கடந்து வருவதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நீ தோல்வி அடைஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்கான ஆற்றல் எனக்குள் இருக்கிறது. நீ எப்போதும் உன் கனவுகளை மட்டும் விட்டுடாத. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கனவுகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாக இந்த முருகன் அருள் செய்வேன் என் செல்வமே. எப்போதும் உன்னுடனேயே உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது, உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் சிந்தனையிலும் என் ஒளி கலந்து இருக்கும்போது
இனி உனக்கு என்ன கவலை? எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமா உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் மட்டும் செஞ்சா போதும். உன் இதயத்தின் வாசலை திறந்து உன்னோடு பேச வந்த இந்த முருகன் நானே உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். வாழ்க்கைன்றது ஒரு இசை போலத்தான். அதில் சில நேரங்களில் இனிமையும் சோகமும் இருந்தாலும் கடைசியில் எப்படியாவது உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கான மகிழ்ச்சி வந்து சேர்ந்தே தீரும். நீயாகவே எதையாவது யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கை சோகமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு வருத்தப்படாத. சோகமாக இருக்கும் உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் என் செல்வமே. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை போக்கி உனக்கான நல்லதை தரப்போறேன். உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். நம்பிக்கைங்கிறது ஒரு தங்க கீற்று போலதான். அந்த நம்பிக்கை உன் பாதைக்கான ஒளியை தருன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கை ஒளி அணைஞ்சு போச்சுன்னா அப்புறம் இருட்டு வந்துவிடும் அல்லவா? அதனால தான் அந்த நம்பிக்கைங்கிற ஒளியை அணையாமல் பார்த்துக்கோ. உயிரோடு மனிதர்கள் வாழணும்னா வாழ்க்கையில் ஜெயிச்சாதானே உண்டு. சும்மாவே நானும் வாழ்ந்தேன், நானும் சாப்பிட்டேன், தூங்கினேன், நானும் இருந்தேன்னு இந்த உலகத்தில் கடமைக்காக வாழ்ந்து விட்டு போகாதே. என்ன நடந்தாலும் அதை சமாளித்து நான் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன்ற நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய உழைப்பே ஒரு தீபம் போன்றது தானே. அந்த தீபத்தை நீ தினமும் ஏற்றும் போதுதான் அது உன் பாதையை ஜொலிக்க செய்யும். உன் முயற்சிகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதுக்காக சோர்ந்து பெரிய சாதனையை நீ உருவாக்கி விடாதே. அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன், நீயாகவே அவசரப்பட்டு எதையாவது சரியாக செய்கிறேன்னு சொல்லி தப்பான விஷயங்களில் பிரச்சனைகளில் சிக்கல்களில் மாட்டிக்காதன்னு சொல்கிறேன். சின்ன சின்ன கற்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பெரிய மலையாக உருவாகுவது போல உனக்கு இருக்கும் சின்ன சின்ன உழைப்புகள்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உணர்த்தும் என்பதை புரிந்துகள். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் இதற்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாம். உன் மனசில் மட்டும் நீ அன்பு வச்சுக்கோ. அன்பு கொண்ட இதயம் அனைத்தையும் சிறப்பித்து வாழ வைக்கும். அன்பு கொண்ட என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில் அனைத்து சோதனைகளையும் வெல்ல வைப்பேன். அன்பு கொண்ட உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செஞ்சியோ, எந்த அளவுக்கு மற்றவங்களை நம்புனியோ, அந்த அளவுக்கு அவங்க உன்னை மன்னிப்பாங்க, நம்புவாங்க, உனக்கான உதவியை செய்வாங்க. நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்ய பழகு. நீ பிறருக்கு நம்பிக்கை தருவதன் மூலமாக அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். நீ மற்றவங்களை சிரித்து சந்தோஷமாக வச்சுக்கும் போது அது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிவிடும். வாழ்வில் வரும் சோதனைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தங்கத்தை தீயில போட்டால் எப்படி அது சுத்தமாக மாறுமோ, அதே போல் உன்னுடைய சோதனைகள் தான் உன் வாழ்க்கையை சுத்தமாக ஜொலிக்க வைக்க போகுது. நீ எப்போது பயந்தாலும் எதற்காக பயந்தாலும் முருகான்னு என்னை கூப்பிட்டினா உடனே உன் வாழ்க்கையில் நான் ஓடி வந்து உனக்கான துணிவையும் துணிச்சலையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்துடுவேன். உன் கனவுகள் மூலமாகவே உன் எதிர்காலத்தை வெற்றிக்குரியதாக மாற்ற போகிறேன். நீ எப்போதும் கனவுகளை மட்டும் பாதியில் கைவிட்டாத. உன் வாழ்க்கையின் திசை காட்டியாக உன்னுடைய கனவுகள் தான் இருக்க போகுது. உன் கனவை நனவாக்கி வெற்றியாக நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். அதனால் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என உறுதியாக ஆணித்தரமாக நம்பிவிடு.